ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த போய் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒருத்தரை நீங்கள் வேணாம் அப்படின்ட்டு நினைக்கிறதுக்காகவும் சரி, இல்லை மற்றவங்களுக்கு நீங்கள் சரியான ஒரு எண்ணத்தில் பேசுகிறதா இருந்தாலும் சரி, அதையெல்லாம் நம்ம இனிமேல்லாம் எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்கிட்டு போயிட்டுருக்க முடியாது. ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு விஷயங்களில் அவங்கவுங்களுக்கு பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லாமே கரெக்டாக நடந்துக்கிறதா இருக்கட்டும், இல்லை மற்ற விஷயங்களில் சரியாக பார்த்துக்கிறதா இருக்கட்டும், எதாக இருந்தாலும் அவங்கவுங்க நினைக்கிற விஷயங்கள் தான் சரின்னு நினைக்கிறாங்க. நமக்குன்ட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டாக எந்த ஒரு விஷயத்தையுமே இது பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் இப்போ பற்றி பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல. போக போக உங்களுக்கு யார் யார் எப்படி என்னங்கிறது உங்களுக்கு புரியாமல் இருக்காது. விட்டுட்டு வேலையை பாருங்கள். அவங்கள பற்றி பேசுகிறதுனால ஒன்றும் ஆகிட போகிறதில்ல. மற்றவங்களுக்கு நம்ம அதிலெல்லாம் இனிமேலாம் காரணத்தையோ இல்லை மற்ற விஷயங்களில் நம்ம எது எது வேணுமோ அதை தான் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டுருக்க வேண்டியதான் அப்படின்னோடனே, ஆமாம் நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு புரிகிற விஷயங்கள் புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கு மேலே நான் இனிமேலாம் நான் பேசி யூஸு கிடையாதுன்னு தெரிஞ்சு போயிட்டு அப்படின்னோடனே, ஆமாம் அதுக்காக என்ன பண்ண போகிறோம்? ஏன் நீ இப்போ அதெல்லாம் பற்றி பேசிக்கிட்டு இருக்க? விட்டுட்டு வேலையை பாரு. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க அப்படின்னு நம்ம தான் சொல்கிறோமே தவிர, அவங்க அவங்கவுங்க விஷயத்தில் அவங்கவுங்க கரெக்டாக தான்ப்பா இருக்காங்க. அதனால் நம்ம யாரையும் இனிமேலாம் மாற்றணுங்கிறது முடியாத விஷயம். ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சரி பண்ணிக்க பார்த்துக்கணும். அதையும் விட்டுட்டு அடுத்தடுத்த விஷயத்தில் நம்மளையெல்லாம் சரியாக நடந்துக்கிறதுக்கான இதை நம்ம தான் ஏற்படுத்திக்கணுமே தவிர, அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது, புரியாமல் இல்லை. எதுக்கு அடுத்தது இது அதுன்னு சொல்லிட்டு நம்ம வேறு விஷயங்களுக்கு நம்மளால் இது பண்ணிக்கணுங்கிற அவசியத்தில் தான் நம்ம வாழ்க்கைங்கிறதே இருக்குது. அதுக்கு மேலே அவங்கவுங்க இஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள்லாம் எனக்கு இதுக்கு மேலே எந்த இதுக்குமே நம்ம சரியான ஒரு இதை நம்ம எடுத்துக்கணுங்கிறதெல்லாம் என்னால் சொல்ல முடியாது. போக போக நம்மளுக்கு இதுக்கு அடுத்தது இது அது இதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்கள சரியாக புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும். அதுக்கு மேலே நான் உங்கள்கிட்ட எந்த இதுக்காக இருந்தாலும் பேசணுங்கிறதெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு புரியுதுப்பா. ஆனால் அவங்க இதுலெல்லாம் நம்ம தலையிட முடியாது. ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு விஷயங்கள் சரின்னு இருக்கும், சரியாக இல்லாமல் இருக்கும். அதெல்லாம் நம்ம எல்லாத்தையும் மாற்றிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா நமக்காக அவங்க மாற்றிக்கிட்டு இது பண்ணிக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீ சொல்கிறது. ஏன்னா இதுக்கு அடுத்தது இது அதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களில் நம்ம கடந்து போகிறதுக்கான இதுங்கிறது நம்மளை சேர்ந்ததாக தான் இருக்கணுமே தவிர, அதை விட்டுட்டு நம்ம சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு முடியாத விஷயங்களை நம்ம நினச்சி பார்க்குறதுங்கிறது தப்பான ஒரு இது அப்படின்னோடனே, ஆமாம் அது உண்மை தான். நமக்கு முடியாத விஷயங்களை நம்ம வேண்டான்னு நம்ம நினைக்கிறத காட்டியும் நம்மளுக்கு எது கரெக்டாக இருக்கோ அதை நினச்சிக்கிட்டு நம்ம அடுத்தடுத்த விஷயத்தை நோக்கி போயிட்டுருக்க வேண்டியதான் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது, புரியாமல் இல்லை. வேறு விஷயத்தில் வேறு விதமான இதை நம்ம எடுத்துக்கிறதுக்கான காரணங்கள்ங்கிறது ஒருத்தரை சார்ந்து தான் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதையெல்லாம் நீங்கள் இனிமேலாம் புரிஞ்சு நடந்துக்குவீங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லை, எல்லாமே புரியுதான். இதுக்கு அடுத்தது இது அதுன்னு சொல்லிட்டு நம்ம மாற்றிக்காமல் நம்ம ஒருத்த விஷயத்த ஏற்றுக்கிட்டு போகிறது தான் நம்மளுக்கு நல்ல ஒரு முடிவாக இருக்கும்.